வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ். இன்றைக்கி நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி நம்ம அப்படியே கட் பண்ணலாம் அப்படிங்கிறது தாங்க நான் உங்களுக்கு பேப்பர் கட்டிங்கில் காட்டுறேன். நீங்களும் என்ன மாதிரி பிகினராக இருந்தால் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக தான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சாதா ப்ளவுஸில் நம்ம மடித்து அடிக்கிறதுக்கு ஒரு 2 இன்ச் விட்டுக்கலாம். நான் ஒரு ஸ்கேல் அளவுக்கு இப்போ உங்களுக்கு விட்டு காமிச்சிருக்கேங்க. இதுவே லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு விட்டிங்கன்னா கூட போதும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நல்லா நீவி ப்ளவுஸை நல்லா சுருக்கம் இல்லாமல் எடுத்துக்கிட்டு நம்மளோட கரெக்டான அளவில் வச்சு கழுத்தோட அகலம் குறிச்சிட்டேங்க. இப்போ ஷோல்டரோட அகலம் இப்போ பார்த்திங்கன்னா கீழே கரெக்டாக குறிச்சிக்கிட்டேன் எதோட அளவு. இப்போ ஆம் ஹோல் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல கரெக்டாக பாயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போ பின் இறக்கம் கழுத்து இறக்கம் அங்கேயும் குறிச்சிக்கிட்டேன். இப்போ நமக்கு ஆம் ஹோல் ஒழுங்காக வரல அப்படிங்கிறவங்க கரெக்டாக நம்ம அந்த ப்ளவுஸோட ஆம் ஹோல் இருக்குல்ல பார்த்திங்களா, அந்த இடத்துல ஒரு விரலை வச்சு அழுத்தும் போது எந்த இடத்துல நம்ம விரல் இருக்கோ அந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டாக நீங்கள் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. அதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் வந்துட்டு நம்ம அப்புறமா ஜாயின் பண்ணிக்கலாம். டாட்டாக அங்கங்கே நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ கரெக்டான அளவு தான் நம்ம எடுத்துருக்கோம். இதிலிருந்து நீங்கள் எல்லாத்துக்குமே தையலுக்கு சேர்த்திக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா மேலே எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஷோல்டர் கழுத்து அகலம் ஜாயின் பண்ணிவிட்டேன். இப்போ கீழேயும் 3 இருந்துச்சு, நான் கரெக்டாக 3 வச்சு மேலே எவ்வளோ கழுத்து அகலம் இருந்தோ அதை கீழே வச்சு வரைஞ்சிக்கிறேங்க. யூ ஷேப்புங்காட்டி நம்ம அதிலே கட் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் தள்ளி கட் பண்ணிக்கலாம். லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் நம்ம இதிலே கட் பண்ணி நம்ம அப்படியே அடித்து கட் பண்ணி திருப்பிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் வரைஞ்சது அந்த டாட்டெல்லாம் ஜாயின் பண்ணுறேன். கரெக்டாக வளைவை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா கீழே இப்படி தாங்க இருக்குது. இப்போ நம்ம சாதா ப்ளவுஸுக்கெலாம் டாட் எல்லாத்துக்கும் டாட் பிடிப்போம் இல்லவா, அதுக்காக நான் 1 இன்ச்சுக்கு நீங்கள் 1/4 இன்ச்சு பிடிக்கிறதா இருந்தால் 1/2 இன்ச்சு விட்டுக்குங்க. இப்போ எக்ஸ்ட்ரா தையலுக்குன்னு ஒரு ஸ்கேல் அளவுக்கு நான் விட்டு எடுத்துக்கிறேங்க. இவ்வளோ தாங்க பேக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நான் தையலுக்கு விட்டு தான் கழுத்தை கட் பண்ணுறேன். மேலே பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் தையலுக்கு விடாமல் அப்படியே கரெக்டான பாயிண்டில் விட்டுட்டேங்க. நீங்கள் கட் பண்ணும்போது கரெக்டாக தையலுக்கு சேர்த்து கட் பண்ணிக்கங்க. ஆனால் ஆம் ஹோல் கரெக்டாக நாங்கள் தையலுக்கு விட்டு தாங்க கட் பண்ணுறேன். நான் அதுக்கப்புறம் தான் தையலுக்கு விடலை அப்படிங்கிறத நான் கவனித்தேன். இப்போ பார்த்திங்கன்னா ஆம் ஹோல் நம்ம கரெக்டான அளவில் வரைஞ்சிருக்கோம். அதை விட்டு நீங்கள் தள்ளி கட் பண்ணிக்கங்க. மேலேயும் கொஞ்சமாக 1/2 இன்ச்சுக்கு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு விட்டு கட் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ஆம் ஹோல் ரவுண்ட் ப்ளவுஸில் எவ்வளோ இருந்தது 8, இதுலேயும் கரெக்டாக எனக்கு 8 வந்துருச்சுங்க. உங்களுக்கு அது சிரமமாக இருந்தால் நீங்கள் இது மாதிரி ஒரு சாதா ப்ளவுஸை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் நீங்கள் இதை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு இதே மாதிரி பேக்கை கட் பண்ணதை எடுத்து ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு பார்த்திங்கன்னா நான் அப்படியே சேர்த்தாதனால இப்போ ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்திக்கிறேன். ஃப்ரண்ட் பீஸில் நீங்கள் மறக்காமல் சேர்த்திக்கிங்க. இப்போ கழுத்து இறக்கத்தை ப்ளவுஸில் பார்த்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக 6 இன்ச் வருது. முன் கழுத்து இறக்கம் 6. கரெக்டாக நீங்கள் அந்த ஷோல்டர்லேருந்து மேலேருந்து 6 இன்ச்சு வச்சு நம்ம வளைவு எடுத்து வரைஞ்சிக்கலாம். இப்போ அதே மாதிரி நேராக ஒரு கோடு போட்டுக்கிறேன். 6 இன்ச்சில் கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி கரெக்டாக வளைச்சி அதே மாதிரி யூ ஷேப்புக்கு நம்ம வளைச்சி எடுத்துக்கலாங்க. இதில் நான் ஏற்கனவே தையலுக்கு சேர்த்தி விட்டதுனால பேக் பீஸில் நான் அப்படியே கட் பண்ணிக்கலாங்க. நம்ம தையலுக்குன்னு எக்ஸ்ட்ராவாக இதுக்கு விட தேவையில்லை. நம்ம பார்த்திங்கன்னா அளவு எடுத்து தைக்கும்போது 2 இன்ச்சு கூட்டுவாங்க. நம்ம ப்ளவுஸில் அளவு அப்படியே எடுத்து தைக்கும்போது அளவு நம்ம கூட்ட தேவையில்லைங்க. ப்ளவுஸுக்கு தேவையான கேப்பு எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதனால நம்ம ப்ளவுஸில் இருக்க அளவை மட்டும் வச்சா போதும். இப்போ பார்த்திங்கன்னா முன் கிராஸ் நீங்கள் ப்ளவுஸை வச்சு அளந்து முன்னுக்கு மட்டும் இதுக்கு மட்டும் அளந்து பார்த்து நம்ம குறிச்சிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய கிராஸ் பார்த்திங்கன்னா அந்த கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கிட்ட 10, கீழே பார்த்திங்கன்னா 2.25 வருதுங்க. மீதி 3/4 இன்ச்சு நான் கீழே 1/4 இன்ச்சு மேலே 1/2 இன்ச்சு பிடிச்சிருப்பேன். 13.5 இன்ச்சுங்க இதோட ஹைட்டு. அந்த ஹைட்டை நம்ம அப்படியே கரெக்டாக அந்த ஷோல்டர்லேருந்து 1 இன்ச்சு விட்டு நீங்கள் இதே மாதிரியே 13.5 இன்ச்சை நீங்கள் குறிச்சிக்குங்க. 13 இன்ச்சு குறிச்சிக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மெத்தடவே நீங்கள் 4-5 வாட்டி பேப்பரில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கட் பண்ணலாங்க ப்ளவுஸில். நான் ஏற்கனவே இது மாதிரி தாங்க ஒரு 4-5 வாட்டி ட்ரை பண்ணி நியூஸ் பேப்பரில் வச்சு ட்ரை பண்ணி ஆம் ஹோல் நமக்கு கரெக்டாக வருதா, அந்த வளைவு வருதா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பேப்பர் கட்டிங் நான் போட்டு பார்த்துட்டு தாங்க ப்ளவுஸுக்கு போனேன்.
நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்களும் என்ன மாதிரி பிகினராக இருந்தால் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக அந்த இடத்துல லைன் போடாமல் விட்டுட்டு அதனால் லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறேங்க. இப்போ இதில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு நம்ம உள் பக்கமாக கட் பண்ணுவோம் அல்லவா, அதனால் 1/2 இன்ச்சு உள் பக்கமாக குடஞ்சி கட் பண்ணிக்கலாங்க. இப்போ எல்லாத்துக்குமே இதுக்கு கரெக்டான அளவு தையலுக்கு சேர்த்து விட்டதுனால நான் கரெக்டாக அதிலே வெட்டி எடுத்துக்கிறேங்க. இதே மாதிரி நீங்களும் போட்டு பாருங்கள். பேப்பர் கட்டிங் போட்டு பார்த்துட்டு நீங்கள் அப்புறமா ஒரு ப்ளவுஸ் பார்த்து கட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக வரும். இதே மாதிரியே கட் பண்ணிக்கலாங்க. கரெக்டாக குடஞ்சிட்ருக்கோம்ல 1/2 இன்ச்சு அதில் கட் பண்ணி நான் எடுத்துக்கிறேங்க. அதுக்கப்புறமா பட்டி பீஸுங்கிறது நான் கரெக்டாக அளந்தலாங்க நான் எடுக்க மாட்டேன். கரெக்டாக நான் வந்து 10 இன்ச் அகலமும் 6 இன்ச் உயரமும் எடுத்து 3 பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. மெயின் பீஸு உள்ள லைனிங் பீஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஆம்புகோல் கரெக்டாக இருக்குது, நம்ம கரெக்டாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இது மடித்து அடிச்சிருவோம். இந்த கேப்பு இதை விட நமக்கு கப் ஷேப்புக்கான டாட் பிடிக்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கேப்பு நமக்கு விழுகும். அப்போ நீங்கள் நம்மளுக்கு பிடிச்சதுக்கப்புறமா டாட் பிடிச்சதுக்கப்புறமா பேக் பீஸை வச்சு ஃப்ரண்ட் பீஸையும் வச்சு ரெண்டுக்கும் உள்ள கேப்பு தாங்க இப்போ பார்த்திங்கன்னா ப்ளவுஸில் காட்டுறோம் பாருங்கள். இதே மாதிரி தான் கப் ஷேப் பிடிச்சிட்டு அந்த கப்புக்கு தேவையான லூஸை மேலே தூக்கி விட்டுட்டுங்க. கரெக்டான அளவு 3னா நீங்கள் 1/2 இன்ச்சு. இப்போ என்ன சொல்கிறேன் பார்த்திங்கன்னா, கரெக்டாக நீங்கள் தேவையான 3 ப்ளவுஸையும் 3 பீஸையும் கட் பண்ணி திருப்பி எடுத்துக்குங்க. பட்டிக்கு தேவையானது மடிச்சு அடிக்கிறது எல்லாத்தையும் முடித்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இதுக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறதும் 1/2 இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து நீங்கள் எடுத்துக்கலாம், வளைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த டாட் வந்து ஒரு 3.5 கிட்ட வருதுன்னு வச்சுங்க. அந்த 3.5 கிட்ட கரெக்டாக நல்லா வளைச்ச மாதிரி நம்ம போட் ஷேப் கொண்டுட்டு போய் அங்கே ஜாயின் பண்ணிட்டோம்னா எனக்கு கரெக்டாக தாங்க வந்திருக்கு. இந்த ப்ளவுஸ் நானே தான் ஃபஸ்ட் டைம் தைச்சது, நல்லா இருந்துச்சுங்க ஃபினிஷிங். இதே மாதிரி தாங்க இப்போ நான் பேப்பரில் எங்காட்டி உங்களுக்கு அந்த லூஸ் வரல. பார்த்திங்கன்னா இப்போ 2 வருதுங்களா, என்ன கப் ஷேப் நம்ம அடித்து திருப்பி பண்ணும்போது 3, 2.5 இப்படி கூட வரும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாங்க. பார்த்திங்கன்னா கரெக்டாக அதில் கரெக்டாக அதோட கப் ஷேப்புக்கு தகுந்த உயரம் இருக்குதுங்க இந்த ப்ளவுஸோட பேப்பர் கட்டிங்கில். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி ஒவ்வொரு அளவையும் நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்குங்க. குழப்பமாக இருந்தாலும் மறுபடியும் கட் பண்ணி பேப்பர் தானே கட் பண்ணி பழகுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வரும். நானும் இதே மாதிரி தாங்க தைச்சா எனக்கும் நல்ல ஃபினிஷிங் வந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்லீவ் ப்ளவுஸை வச்சு நம்ம அப்படியே ஸ்லீவ் வரையலாம் அப்படின்னா நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு கரெக்டாக மடிக்காமல் விட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா 4 ஃபோல்டர் இந்த இடத்துல நான் வச்சுக்கிட்டு கரெக்டாக நம்ம எவ்வளோ மடித்து அடிப்போமோ ஒரு ஸ்கேல் அகலத்துக்கு நீங்கள் 2 இன்ச்சுனா 2 இன்ச்சு விட்டு லைன் போட்டுட்டு கரெக்டாக அந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா கை சுற்றளவுக்கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த வளைவு கரெக்டான இடத்துல நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் நம்ம ஆம்கோலுக்கு எப்படி நம்ம விரலை வச்சு எடுத்தோமோ அதே மாதிரி நீங்கள் ஒரு விரலை வச்சு இப்போ ஆள்காட்டி விரலை கரெக்டாக அந்த நம்ம எந்த இடத்துல ஜாயிண்ட் வருதோ அந்த இடத்துல நீங்கள் அழுத்தி மார்க் பண்ணிக்கங்க. அழுத்தும் போது அந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஒவ்வொரு டாட்டாக நீங்கள் வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஜாயிண்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் இது எல்லாத்தையும் ஒன்றா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த பக்கம் எக்ஸ்ட்ராவாக நம்ம தையலுக்கு விடுறத ஸ்ட்ரைட்டாக போட்டு ஸ்கேலில் ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்கேல் அளவுக்கு நான் விட்டுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது கரெக்டான அளவு. நீங்கள் வெட்டும்போது தையலுக்கு சேர்த்து வெட்டி எடுத்துக்குங்க. இது மாதிரி அப்படியே ப்ளவுஸோட அளவு ப்ளவுஸ் இருந்ததுன்னா நம்ம அதை வச்சு இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி தாங்க ஸ்லீவு. நம்ம அப்புறம் ஸ்லீவு குடஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் அதோட கரெக்டாக வருதா, எனக்கு 8 இன்ச்சு வேணும். கரெக்டாக எனக்கு 8 இன்ச்சு வருது. மறுபடியும் செக் பண்ணி கூட பார்க்கலாம். ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நம்ம தப்பாக கூட டேப்பை சுருட்டி இருக்கலாம். பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக 8 இன்ச்சு வருது. நீங்களும் இதே மாதிரி கரெக்டாக வருதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் அப்புறமா துணியில் கட் பண்ணி பாருங்கள். பழகிறதுக்கு நீங்கள் இந்த பேப்பர் யூஸ் பண்ணிக்கிங்க. இவ்வளோ தாங்க. இப்படி தாங்க நான் பேப்பர் கட்டிங் போட்டு பழகினேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காகத்தான் நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.